கர்நாடகாவில் வில்லா கட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பட்டியலை வெளியிடுவேன், ஊழல் பட்டியலை திமுக பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து நான் வீடு வாடகைக்கு தான் இருக்கேன், என் நண்பர் தான் கொடுக்குறேன்னு சார். அதை பற்றி முழுவதும் எனக்கு தெரியாது. நீங்கள் பத்திரிகையில் வந்துட்டு ஊடக செய்தி வச்சுட்டு என்னை கேட்டால் அதுக்கு பதிலளிக்க முடியாது. 400 கோடி மின்மாற்றி கொள்முதல் தொடர்பாக அந்த புகார் வெளியாகி ரொம்ப 30 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. 30 நாள் நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் தானே, டிரான்ஸ்ஃபாரை டெண்டர் போட்ட விவகாரம் அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கு இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம போய் உள்ள கருத்து சொன்னால் அந்த வழக்குக்கு குந்தம் ஏற்பட்டுரும். ஆக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்ம அதை எப்படி போய் விவரிக்க முடியும்? சரியா தவறா என்பது அப்படின்னா தான் தெரியும். அது மட்டும் இல்லை, 30,000 கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பல நிறுவனத்துக்கிட்ட. இது குறித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுநல வழக்கு தொடரும். ஏன்னா 30,000 கோடிங்கிறது சாதாரணம் இல்லை. திட்டமிட்டு வேண்டுமென்று இந்த அரசாங்கம் அந்த கொள்முதலை அதிகரித்து அதில் முறைகேடு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதிமுக இதையெல்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு, இந்த டெண்டர் விவகாரம்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி.